ஆன்மீக தொடர் நட்பில் இருக்கக்கூடிய யூடியூப் சேனலில் இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் வணக்கம். அம்பாள்கிட்ட பௌர்ணமியில் தேன அபிஷேகம் பண்ணிட்டு குரல் வளம் இல்லாத குழந்தைகள், அதாவது வாய் பேசாத குழந்தைகள் தான் இந்த அம்பாள்கிட்ட தேன அபிஷேகம் பண்ணிட்டு அந்த தேனை வாங்கிட்டு போய் டெய்லி கொஞ்சம் நாட்களில் தடவிண்டே வந்தோம்னா குரல் வளம் இல்லாதவால நல்லா குரல் வளம் வருங்கிறது இந்த கோயிலோட ஐதீகம். இந்த இடத்துல அரதகுப்தனுக்கும் ரத்னாவளிக்கும் கல்யாணம் ஆனதுனால கல்யாணம் ஆகாதவன் இங்கே மாலை கூப்பிட்டு போனால் கல்யாணம் ஆகிடும். சாட்சி சொன்னதுனால சாட்சிநாத சுவாமின்னு சுவாமிக்கு பேர். ஒவ்வொரு வருடமும் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இரவு முழுவதும் இந்த விநாயகருக்கு தேன அபிஷேகமானது நடைபெறும். அப்படி தேன அபிஷேகம் செய்யும் நேரத்தில் அபிஷேகம் பண்ணக்கூடிய தேன் அனைத்தையும் இந்த விநாயகர் உறிஞ்சிக்குவார் அப்படிங்கிறது ஐதீகம். அன்னைக்கு மட்டும் தேன் அபிஷேகம் பண்ணுவோம், மற்ற நாளில் தேன் அபிஷேகம் கிடையாது. குழந்தைகள் இல்லாதவா, வாழ்க்கையில் குழந்தை இல்லாதவால் அந்த விநாயகர் பெருமானுக்கு தேன் அபிஷேகம் பண்ணி வழிபாடு செஞ்சுட்டு வந்தால் நிச்சயமாக குழந்தை வரம் கிடைக்குங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆன்மீகத்துடன் நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா திருப்புறம்பியை வந்திருக்கோம். திருப்புறம்பியை இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சாட்சிநாதரை தரிசனம் எடுத்து தான் வந்திருக்கோம். இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் தரிசனம் பண்ண திருவைக்காவூர்லேருந்து சுமார் ஒரு 8 கிலோமீட்டர் தொலைவிலையும் விஜயமங்கையிலேருந்து சுமார் ஒரு 6 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த ஆலயமானது அமையப்பட்டிருக்கு. இப்போ நம்ம கோயில் இருக்கக்கூடிய பகுதியை அடைஞ்சிட்டோம். இந்த கோயிலோட கோபுரம் பார்த்திங்கன்னா 5 நிலைகளோடு காணப்படுது. இந்த ஆலயத்தோட வலதுபுறம் பார்த்திங்கன்னா வேறு எங்கும் இல்லாத சிறப்பாக குரு பகவான் தனி ஆலயமாக அமையப்பட்டிருக்கிறது ஒரு தனி சிறப்பு. இந்த ஆலயத்துக்கான சிறப்புகள் வரலாறு என்ன அப்படிங்கிறதுலாம் அந்த குரு பகவான் ஆலயத்தோட சிறப்புகள்லாம் மூலவர் சாட்சிநாதரை நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வெளியில் வரப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். கோயிலோட கோபுரத்தை எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. மதுரையோட ஆதீனத்தோட கட்டுப்பாட்டில் இந்த ஆலயமானது இயங்கிட்டு இருக்கு. இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானோட திருநாமம் பார்த்திங்க அப்படின்னா சாட்சிநாதர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. அம்பாலோட திருநாமம் பார்த்திங்க அப்படின்னா கரும்பன சொல்லி என்றும் இக்ஸரசவாணி என்றும் அழைக்கப்படுறாங்க. சரியாக பேச்சு வராமல் திக்குவாயாக பேசிகிட்டு இருக்க குழந்தைங்க இங்கே இருக்கக்கூடிய அம்பாளுக்கு தேன் அபிஷேகம் செய்து அந்த தேனை தங்கள் நாக்கில் தடவிட்டு வரப்போ அவங்க நல்லா பேச்சாற்றல் பெறுவாங்க அப்படிங்கிறது ஐதீகம். கோயிலுக்குள்ளார வந்தோன்னே பார்த்தீங்கன்னா இடதுபுறம் நர்த்தன கடம்பதிக்குன்னு ஒரு ஆலயமானது காணப்படுது. பாருங்கள் கோயிலோட முகப்பெல்லாம் எவ்வளோ அழகான முறையில் காணப்படுதுன்னு. இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா ஆதித்ய சோழனால் கற்றளியாக மாற்றப்பட்டதாக வரலாறு. இப்போ கோயில் இருக்கக்கூடிய பகுதிக்குள்ளார வந்துட்டோம். மிக பழமையான ஆலயமாக காணப்படுது. இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா குகாம்பிகைக்குன்னு ஒரு தனி சன்னதியானது காணப்படுது. இது சித்தர்களால் உருவாக்கப்பட்டது. இந்த அன்னையோட சிறப்பை ஆலயத்துக்குள்ளார போயிட்டு வெளியில் வரும்போது சொல்கிறேன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அசோகவனத்தில் இருக்கக்கூடிய சீதைகிட்ட ஆஞ்சநேயர் தூது செல்வார் இல்லைங்களா, அந்த ராமர் கொடுத்த அந்த கடையணியை காமிச்சு தூது செல்வார் இல்லையா, அந்த காட்சியை ரொம்ப அழகான முறையில் இந்த இடத்துல சிற்பமாக வடித்து வச்சுருக்காங்க. அதை தரிசனம் பண்ணிக்கிறோம். அதற்கு அடுத்ததாக ஆஞ்சநேயரோட சிற்பம் காணப்படுது. பாருங்க ஆதித்ய சோழனால் உருவாக்கப்பட்ட கற்றளி ஆலயம் எவ்வளோ பிரம்மாண்டமான முறையில் காணப்படுது அப்படின்னு. இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். மதுரையில் இருக்கக்கூடிய ஆதீனத்தோட கட்டுப்பாட்டில் இந்த ஆலயமானது இயங்கிட்டு இருக்கு. ஆலயத்தோட முகப்பு பகுதி பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமான முறையில் சிங்கத்தூண்கள் அமைக்கப்பட்டு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகான முறையில் காணப்படுது. இவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயத்துக்குள்ளார தான் நம்ம இருக்கோம். ஆலயத்துக்குள்ளார நுழைஞ்சவனே பார்த்தீங்க அப்படின்னா பலிபீடமும் நந்திய பகவானும் நமக்கு காண கிடைக்கிறாங்க. முதல்ல பலிபீடத்தை நம்ம தரிசனம் பண்ணிடலாம். இதுதான் இந்த ஆலயத்தோட பலிபீடம். பலிபீடத்தை நம்ம நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு அடுத்தது இந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய நந்திய பகவானை போய் நம்ம தரிசனம் பண்ணிடலாம். இவர் தான் இந்த ஸ்தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய நந்திய பெருமான். நந்திய பெருமானை எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. ஒவ்வொரு பிரதோஷத்தன்னைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இவருக்கு சிறப்பான முறைகள் பூஜைகள்லாம் நடைபெறும். நந்தி மண்டபத்துக்கு கீழே நந்திய பகவானை காண கிடைக்கிறாரு. நந்தி பகவானை இப்போ நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா கொடிமரமானது காணப்படுது. கொடிமரத்தை நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். கொடிமரத்தை தரிசனம் பண்ணிவிட்டு இந்த ஆலயத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சாட்சிநாதரை நம்ம தரிசனம் பண்ணிடலாம். கொடிமரத்தையும் நந்தி பகவானையும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. பின்னாடி பார்த்திங்கன்னா ஆலயத்தோட ராஜகோபுரமானது காண கிடைக்குது. ஆலயத்துக்குள்ளார நுழையிற இடத்துல பார்த்திங்கன்னா சிவபெருமானும் பார்வதியும் அமர்ந்த கோலத்தில் காண கிடைக்கிறாங்க. அவங்க எல்லாரையும் தரிசனம் பண்ணிவிட்டு கோயிலுக்குள்ளே நுழையிறோம். யாழி தூண்கள் நம்ம வரவேற்கிறது. கோயிலுக்குள்ளார நுழைஞ்சோன்னே இடதுபுறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆலயத்தோட தல வரலாறு, அதாவது இந்த ஆலயத்தோட வரலாறு, இங்கே இருக்கக்கூடிய பிரளயம் காத்த விநாயகரோட சிறப்புகள்லாம் வச்சுருக்காங்க. வலதுபுறம் பார்த்திங்கன்னா இந்த ஆலயம் எப்போ கும்பாபிஷேகம் ஆச்சு அப்படிங்கிற பாதகை வச்சுருக்காங்க. மதுரையில் இருக்கக்கூடிய ஆதீனம், அதாவது 292வது ஆதீனம் காலத்தில் இந்த ஆலயமானது கும்பாபிஷேகம் நடைபெற்றது அப்படிங்கிற அந்த பாதகையை வச்சுருக்காங்க. பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தோட தல வரலாறு, இங்கே வழிபாடு செய்கிறதுனால என்ன சிறப்பு அப்படிங்கிற அந்த பாதகையெல்லாம் வச்சுருக்காங்க. இது எல்லாத்தையும் தரிசனம் பண்ணிவிட்டு கோயிலுக்குள்ளே நுழைய போகிறோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு விநாயக பெருமானோட சன்னதி காணப்படுது. முக்கண்ண விநாயகர் அப்படின்னு. விநாயகரை எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. விநாயகருக்கு வலதுபுறம் பார்த்திங்கன்னா தண்டாயுதபாணி, அதாவது முருகபெருமான் நமக்கு காண கிடைக்கிறாரு. முருகனை எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. முருகனை தரிசனம் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கோயிலுக்குள்ளார நுழைய போகிறோம்.
நுழைஞ்ச உடனே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரளயங்காத்த விநாயகரோட சன்னதி தான் காணப்படும். பாருங்கள், வர்ண பகவான் வந்து விநாயகரை வந்து பிடிச்சிக்கிற அந்த சிற்பம். இவர் தான் வந்து தேன் அபிஷேக விநாயகர். அதாவது வந்து விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி நம்ம எவ்வளோ தேனில் கொண்டு இவர் அபிஷேகம் பண்ணாலும் அந்த தேனெல்லாம் அவர் வந்து உறிஞ்சிக்குவார். வாங்க அந்த விநாயகரை தரிசனம் பண்ணிடலாம். இவர் தான் வந்து பிரளயம் காத்த விநாயகர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு. இவரை வந்து பார்த்திங்க அப்படின்னா வர்ண பகவான் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா நத்தங்கூடு, கடல் நுரை, அதே மாதிரி கிளிஞ்சல்கள், கடலில் கிடைக்கக்கூடிய இந்த பொருட்களை வைத்து இந்த விநாயகரை வந்து வர்ண பகவான் வந்து பிரதிஷ்டை செய்து உலகத்தில் ஏற்படக்கூடிய பிரளயத்திலிருந்து மக்களை காக்கும் பொருட்டு வர்ண பகவானால் வழிபாடு செய்யப்பட்ட விநாயகராக வந்து இவர் வந்து காணப்படுறாரு. ஒவ்வொரு வருடமும் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா இரவு முழுவதும் வந்து இந்த விநாயகருக்கு வந்து தேன அபிஷேகமானது நடைபெறும். அப்படி தேனாபிஷேகம் செய்யும் நேரத்தில் வந்து அபிஷேகம் பண்ணக்கூடிய தேன் அனைத்தையும் வந்து இந்த விநாயகர் வந்து உறிஞ்சிக்குவார் அப்படிங்கிறது ஐதீகம். ஒவ்வொரு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இவரை வந்து நம்ம தேனாபிஷேகம் செய்து வழிபாடு செய்கிறப்ப குழந்தை இல்லாத தம்பதியர்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது ஐதீகம். குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிக்கும் தம்பதியர்கள் வந்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த விநாயகருக்கு வந்து தேன் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்கிறப்ப அவங்களுக்கு வந்து மிக விரைவில் வந்து குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கிறதா ஐதீகம். இந்த விநாயகரோட வரலாறு, சிறப்புகள் இது எல்லாத்தையுமே வந்து இந்த ஸ்தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவரை தரிசனம் பண்ணிவிட்டு ஆலயத்தோட வெளி பிரகாரங்களை வளம் வரும்போது இந்த ஆலயத்தோட தல வரலாறை பார்க்கும்போது அதை பற்றி நான் விரிவாக வந்து சொல்கிறேன். இப்போ வாங்க, விநாயகரை நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து இந்த ஸ்தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சாட்சிநாதரை போய் நம்ம தரிசனம் பண்ணிடலாம். இவர் தான் வந்து இந்த ஸ்தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சாட்சிநாதர். ரத்னாவளிக்காக வந்து மதுரைக்கு சென்று சாட்சிக்குரிய இறைவனாக வந்து இவர் காணப்படுறாரு. வழக்கறிஞர்கள் வந்து இந்த இறைவனை வந்து வழிபாடு செய்கிறப்ப அவங்களோட தொழிலில் வந்து அவங்க வந்து சிறந்து விளங்கலாம். அதே மாதிரி வந்து பட்டிமன்றத்தில் பேசக்கூடிய பேச்சாளர்களும் வந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வந்து வழிபாடு செய்கிறப்ப வந்து அவங்களோட தொழிலில் வந்து மேன்மை பெற்று விளங்கலாம். சாட்சிநாதரை வந்து இப்போ எல்லோரும் நம்ம வந்து நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாலோட சன்னதிக்கு போய் அம்பாலை போய் நம்ம எல்லோரும் தரிசனம் பண்ணலாம். வாங்க. இவங்க தான் வந்து இந்த ஸ்தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய கரும்படு சொல்லியமை என்றும் இக்ஷரசவாணி என்றும் அழைக்கப்படுறாங்க. இந்த அம்பாலை வந்து ஒவ்வொரு பௌர்ணமி என்றும் நம்ம வந்து தேன் அபிஷேகம் செய்த அந்த தேனை வந்து நம்ம வந்து சரியாக பேச்சு வராமல், அதாவது வந்து திக்குவாயாக பேசக்கூடிய குழந்தைகளோட நாக்கில் வந்து நம்ம தடவிக்கிட்டு வரப்போ அந்த குழந்தைகளுக்கு வந்து திக்குவாய் சரியாகி அவங்க வந்து நல்லபடியாக பேசுவாங்க அப்படிங்கிறது ஐதீகம். அதே மாதிரி வந்து கடும் சொற்கள், தீய சொற்கள் பேசக்கூடிய அன்பர்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த அம்பாலை வந்து வழிபாடு செய்கிறப்ப இனிய சொற்கள் வந்து அவங்க பேசுவாங்க அப்படிங்கிறது ஐதீகம். அதே மாதிரி பாடகர்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த அம்பாலை வந்து வழிபாடு செய்கிறப்ப அவங்க செய்யக்கூடிய அந்த பாடகர் தொழிலில் வந்து அவங்க வந்து சிறந்து விளங்கலாம். சரியாக பேச்சு வராத குழந்தைகளை வந்து ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய பௌர்ணமி என்று இந்த ஆலயத்துக்கு வந்து கூட்டிகிட்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய அம்பாளுக்கு செய்யக்கூடிய அந்த தேனை அபிஷேகம் செய்யப்பட்ட தேனை வந்து அவங்க நாக்கில் வந்து தடவிட்டு வரப்போ அவங்க வந்து நல்லபடியாக அவங்க வந்து பேசுவாங்க அப்படிங்கிறது ஐதீகம். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த அம்மனாக வந்து இவங்க காணப்படுறாங்க. அடுத்தது வந்து இந்த ஆலயத்தோட அர்ச்சகர் வந்து நமக்கு இந்த ஆலயத்தோட வரலாறு, சிறப்புகள், இங்கே வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப விரிவான முறையில் வந்து நமக்கு எடுத்துரைக்கிறாரு. வாங்க அவர் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஆலயத்தோட வெளி பிரகாரங்களை வளம் வரலாம். வாங்க இப்போ அந்த அர்ச்சகர் ஐயா என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம வந்து கேட்டுக்கலாம். நம பார்வதி பதஜே அரஹர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. ஆன்மீக தொடர் நட்பில் இருக்கக்கூடிய யூடியூப் சேனலில் இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் வணக்கம். அடியன் பேர் ஐயாசாமி ஈசான சிவாச்சாரியா. அடியனுடைய பூஜை செய்யக்கூடிய ஆலயம் இக்ஷரசவாணி அம்பிகா சமேத சாட்சிநாத சுவாமி ஆலயம். இந்த ஆலயம் கும்பகோணத்திற்கு அருகாமையில் வடமேற்கில் 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்துடைய புராண கதைகள், அதாவது இந்த ஆலயம் எப்படி உருவாக்கப்பட்டது, எப்படி உருவானது அப்படிங்கிற அந்த ஆலயத்துடைய விவரம். சுவாமியோட பேர் சாட்சிநாத சுவாமி, அம்பாளுடைய பேர் இக்ஷுரசவாணி. எதனால் சாட்சிநாத சுவாமின்னு பேர் வந்தது அப்படின்னு கேட்டேன்னா, மதுரையில் அரசி வந்து மீனாட்சி அம்பிகைக்கு தங்க பதக்கம் செய்ய வேண்டும் என்று அந்த நாட்டு பத்தர் தங்க வேலை செய்யக்கூடிய அன்பரிடம் கூப்பிட்டு மதுரை அரசி ஆர்டர் செய்கிறார். இந்த மாரி அம்பாளுக்கு தங்க பதக்கம் ஒன்று செய்ய வேண்டும், அந்த தங்க பதக்கத்தை உடனடியாக செய்ய வேண்டும் என்று கட்டளை இடுகிறார் மதுரை அரசி அந்த நகவேலை செய்யக்கூடிய பத்தரிடம். அந்த பத்தராகப்பட்டவர் என்ன சொல்கிறாருன்னு, என்னட்டு அவ்வளவு தங்கம் இல்லை அம்மா, என்னுடைய தாய்மாமாவிடம் போய் சென்று அந்த தங்கத்தை வாங்கி வந்து தான் நான் தங்க பதக்கம் செய்ய வேண்டும், என்னுடைய குறைவான தங்கமே உள்ளது அப்படின்னு அந்த நகை வேலை செய்யக்கூடிய அன்பர் வந்து மதுரை நாட்டு அரசிகிட்ட சொல்கிறார். உடனே அரசி சொல்கிற அதற்கான ஏற்பாடுகளை தாங்களே செய்யுங்கள் என்று உத்தரவிடுகிறாள். அரசி உத்தரவிட்டால் உடனே செய்ய வேண்டும் என்பது நம் நாட்டு வழக்கம். உடனே அரசி வந்து சரியான ஆட்களை கூப்பிட்டு கொண்டு அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று ராஜாவிடம் சொல்கிறார். அரசி ராஜாவும் உத்தரவிடுகிறார்.
உடனே அந்த பக்தராகப்பட்டவர் தன்னுடைய தாய் மாமாவுக்கு இதுமாரி எனக்கு மீனாட்சி அம்பிகைக்கு தங்க பதக்கம் செய்வதற்காக தங்கம் வேண்டும், என்னிடம் குறைவான தங்கங்களே உள்ளது, அதனால் தங்கம் இவ்வளோ வேண்டும் என்று அவர் அங்கிருந்து ஓலை சுவடி மூலமாக எழுதி அனுப்புகிறார்கள். அதை வாங்கி படித்துவிட்டு அந்த தாய்மாமா ஆகப்பட்டவர் இங்கே இந்த திருப்புறமையத்திலே தான் இருக்கிறார். இந்த இடத்துல இந்த தங்கத்தை வாங்கிட்டு அந்த பக்தர் தங்கம் வாங்குவதற்காக இந்த இடத்துக்கு வருகிறார். இந்த இடத்துக்கு தங்கத்தை வாங்கிட்டு திருப்பி ஊருக்கு செல்லும் நேரம் ஆகிறது. அந்த சமயத்தில் சமயம் ஆகிடுச்சேன்னு சொல்லிட்டு இந்த ஆலயத்திலே தங்கி இந்த ஆலயத்தில் வழிபாடு செய்துட்டு இங்கே இருக்கிறார். அதற்கு விதராக தாய்மாமாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் அவர் காலம் சென்று விடுகிறார். காலம் சென்ற உடனே அவருக்கு ரத்னாவளின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணை ஊர் பக்தர்களிடெல்லாம் சொல்லிவிட்டு அவர் இதுமாரி என்னுடைய மருமகன் வருவான், அவனிடம் இந்த தங்கத்தையும் இந்த பொண்ணையும் ஒப்படைச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காலம் சென்று விடுவார். தங்கம் வாங்குவதற்கு இந்த பக்தராகப்பட்டவர் தங்கத்தை வாங்கிட்டு அந்த ஊர் மக்கள்கிட்ட சொல்லிட்டு கிளம்பும்போது ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து இந்தமாரி ரத்னாவளின்னு ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணை உங்கள்கிட்ட ஒப்படைக்க சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லுவாள். உடனே அவர் சொல்லுவார், ஏற்கனவே எனக்கு கல்யாணம் ஆகி குழந்தைகள்லாம் இருக்குது, மறுபடியும் நான் கல்யாணம் செய்வதற்கான சந்தர்ப்பம் இல்லை அப்படின்னு சொல்லுவார் அந்த பக்தர். ஊர் மக்கள் ஒத்துக்க மாட்டான். பரவாயில்ல, நீங்கள் இந்த பொண்ணை கூட்டிகிட்டு தான் செல்லணும் அப்படின்னு அந்த பக்தரிடம் அந்த ஊர் மக்கள் எல்லாம் சொல்லுவாள். சரின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் இந்த தங்கத்தை வாங்கிட்டு செல்வதற்கு முன்பதாக இந்த திருப்புறமை ஆலயத்தில் வழிபாடு செய்வாள். வழிபாடு செய்து முடித்த உடனே நேரம் ஆகிடும். சாயங்காலம் 6 மணிக்கு மேலே ஆகினதுனால வழிபோக்கில் அந்த தங்கத்தை எடுத்துகிட்டு போனால் கொள்ளை போயிடுவதற்காக இந்த ஆலயத்திலே தங்கி வழிபாடு செய்துட்டு இந்த ஆலயத்தில் இருக்கிற மடப்புள்ளியில் சமையல் பண்ணி சாப்பிட்டுட்டு இந்த புன்னை மரத்துக்கு கீழே படுத்து தூங்குவாள். தூங்குறதுக்கு முன்னாடி சுவாமியை நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு தூங்குவாள். காலையில் எழுந்திரிச்சு நாங்கள் மதுரைக்கு செல்லணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சுவாமிகிட்ட சொல்லிவிட்டு படுத்துப்பா. ஏன்னா சுவாமி தான் காவல்காரர், அதனால் சுவாமிகிட்ட அந்த தங்கத்தை வச்சுட்டு அவள் படுத்திருப்பாள். படுத்திருந்திருக்கிறப்ப ராத்திரி பார்த்தேன்னா ஒரு குறிப்பிட்ட சமயத்துக்கு மேலே அரபன் சொல்லக்கூடிய ஒரு பாம்பு ஆகப்பட்டது அந்த பத்தரை கடிச்சிடும். அந்த பத்தரை இறந்து விடுவார். காலையில் எழுந்திரிச்சு எப்போதும் போல் இந்த ரத்னாவளி அவரை எழுப்புவாள், எந்திரிக்க மாட்டாள். உடனே அந்த ரத்னாவளிங்கக்கூடிய பெண் ஆகப்பட்டவள் அம்பாள்கிட்டையும் சுவாமிகிட்டையும் முறையிடுவாள். இந்தமாரி உங்கள்கிட்ட சொல்லிட்டு தானே நாங்கள் இங்கே படுத்தோம், இதுமாரி என்னுடைய கணவர் இறந்துட்டாரே, திருப்பி என் கணவருக்கு உயிர் பிச்சை வேணும் அப்படின்னு சொல்லுவாள். ஏன்னா இவளுக்கு கல்யாணம் ஆகலை, இருந்தாலும் அவரை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற அந்த எண்ணம் ஊர் மக்களோடையும் அந்த பொண்ணுடைய அப்பாவும் உத்தரவிட்டதுனால அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுனால இந்த இடத்துல அந்த விஷயத்தை சொல்லி அவரை எழுப்புவாள். ஏந்திரிக்க மாட்டார். அப்புறம் சுவாமிகிட்டையும் அம்பாள்கிட்டையும் புலம்பி முடிச்சதுக்கு அப்புறம் சுவாமியோட அனுகிரகத்தினால அவர் மறுபடியும் உயிர் பிச்சை எழுந்துருவார். எழுந்த உடனே சொல்லுவா, இதேமாரி நீங்கள் இறந்துட்டீங்க, அதனால் நான் சுவாமிகிட்டையும் அம்பாள்கிட்டையும் பிரார்த்தனை பண்ணிட்டேன், சுவாமி அம்பாலும் இந்த இடத்துல நமக்கு கல்யாணம் ஆகணும்னு சொல்லியிருக்கா. ஏன்னா ஒரு அசிரீரியாக சுவாமி சொல்லியிருப்பார். உடனே அவர் சொல்லுவார், ஏற்கனவே எனக்கு கல்யாணம் ஆகிடுத்தேம்மா, இந்த விஷயத்தை தான் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேனே, மறுபடியும் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னால் நான் எப்படி கல்யாணம் பண்ணிப்பது அப்படின்னு கேட்டால், இல்லை இந்தமாரி பாம்பு கடிச்சிருத்து அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாம்பு கடித்ததுக்கான தடயம் காலில் இருக்கும், அதை காட்டுவா. அதுக்கப்புறம் தான் அவர் ஒத்துப்பார். அதன் பிறகு அப்புறம் அந்த பத்தர்னு சொல்லக்கூடியவர் இந்த பொண்ணை ரத்னாவளிங்கக்கூடிய பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சுவாமிகிட்ட மறுபடியும் கேட்பார். சுவாமி அசிரீரியாக சொல்லுவார், இந்த ரத்னாவளிங்கிறவ ஒரு பதிவிரதை, அதனால தான் உனக்கு மறுபடியும் வாழ்வு கிடைச்சிருக்கிறது, அதனால் இந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சுவாமி அசிரீரியாக சொல்லுவார். சொன்ன உடனே அந்த பத்தர்னு சொல்லக்கூடியவர் அந்த பாம்பு கடித்ததுனால அந்த பையனுக்கு அரதன் பேர், அதனால் அந்த அரதகுப்தனுங்கிறவரை இந்த பொண்ணை ரத்னாவளியை இங்கே கல்யாணம் பண்ணிப்பான். கல்யாணம் பண்ணிட்டு இங்கேருந்து நேராக மதுரைக்கு போவான். போன உடனே மூத்த ஆத்துக்காரிக்கு தெரியாமலே கொஞ்ச நாள் வாழ்க்கையை போயின்னு இருக்கும். ஒரு குறிப்பிட்ட காலம் சென்ற உடனே இந்த மூத்த மனைவிக்கு அரதகுப்தனுக்கு கல்யாணம் ஆகிடுதுங்கிறது தெரிய அரச சபையில் வழக்கு தொடருவாள். வழக்கு தொடர்ந்த உடனே அங்கே வழக்கு மன்றத்தில் கேள்வி மேலே கேள்வி கேட்போம். அந்த கேள்விக்கெல்லாம் ரத்னாவளிங்கிறவங்க தான் பதில் சொல்லுவாள். அப்படி சொல்லிட்டு வர்றப்ப இந்தமாரி விஷயம்லாம் நடந்ததுங்கிற விவரத்தை சொன்ன உடனே அரச சபையில் யாரும் ஒத்துக்க மாட்டா. இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமில்லாத ஒரு விஷயம், அதனால் நீ நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லுவாள். நிரூபிக்கிறதுக்கு என்ன இருக்குது? சுவாமி தான் இருக்கார், அம்பாள் தான் இருக்கா, மடப்புள்ளி இருக்குது, வன்னி மரம் இருக்குது, கிணறு இருக்குது. ஏன்னா கிணத்துல தண்ணி இறைச்சி மடப்புள்ளியில் சமையல் பண்ணி சாப்பிட்டுட்டு சுவாமிகிட்டையும் அம்பாள்கிட்டையும் சொல்லிவிட்டு வன்னி மரத்தடியில் போய் படுத்து தூங்குறா. அப்படி தூங்குறப்ப இந்த 5 பொருள் தான் சாட்சியாக இருக்குது. அப்போ அதை அவள் சொல்கிறா, ரத்னாவளிங்கிறவ அந்த அரச சபையில் சொல்கிறா. யார் சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேங்கிறா அந்த அரச சபையில் இருக்கிறவ. உடனே அவள் இங்கே இருக்கிற சாட்சிநாதரை இக்ஷுரசவாணியை மனமுருகி வேண்டா.
வேண்டின உடனே இங்கிருந்து சுவாமி கிளம்புறார். கிளம்புறதுக்கு முன்னாடி பக்கத்திலேயே பிரத்யக்ஷநாதர்னு பக்தர்கள்லாம் வழிபாடு செய்யுங்கிறதுக்காக சுவாமியை ஒன்று உருவாக்கி வச்சுட்டு பக்கத்திலேயே அவரை போலயே ஒருத்தரை உருவாக்கி வச்சுட்டு இங்கிருந்து சாட்சிநாத சுவாமி, இக்ஷுரசவாணி, மடப்புலி, கிணறு, வன்னிமரம் இந்த 5 பேரும் போய் மதுரையில் அரச சபையில் இந்த ரத்னாவளிக்கும் அரதகுப்தனுக்கும் போய் சாட்சி சொல்கிறார். சாட்சி சொன்ன உடனே தான் அவளாக ஒத்துக்கிறார். அதனால தான் இந்த இடத்துல அரதகுப்தனுக்கும் ரத்னாவளிக்கும் கல்யாணம் ஆனதுனால கல்யாணம் ஆகாதவன் இங்கே வந்து மாலை கூப்பிட்டு போனால் கல்யாணம் ஆகிடும். சாட்சி சொன்னதுனால சாட்சிநாத சுவாமின்னு சுவாமிக்கு பேர். அந்த அம்பாளுக்கு இக்ஷுரசவாணின்னு பேர். இக்ஷுன்னா கரும்பு, ரசம்னா அதுலேருந்து எடுக்கக்கூடிய சாறு, அதனால இக்ஷுரசவாணின்னு அம்பாளுக்கு பேர். அம்பாள்கிட்ட வந்து பௌர்ணமியில் தேன அபிஷேகம் பண்ணிட்டு குரல் வளம் இல்லாத குழந்தைகள், அதாவது வாய் பேசாத குழந்தைகள்லாம் இந்த அம்பாள்கிட்ட வந்து தேன அபிஷேகம் பண்ணிட்டு அந்த தேனை வாங்கிட்டு போய் டெய்லி கொஞ்சம் நாட்களில் தடவிண்டே வந்தோம்னா குரல் வளம் இல்லாதவால நல்லா குரல் வளம் வருங்கிறது இந்த கோயிலோட ஐதீகம். திருவிளையாடல் புராணத்தில் 64வது படலத்தில் இந்த கோயிலோடைய இக்ஷுரசவாணி சாட்சிநாத சுவாமியோடைய கதை வந்து 64வது படலத்தில் திருவிளையாடல் புராணத்தில் இந்த நடக்கும். இது நம்ம கோயில்லையுமே நடக்கும். வைகாசி மாதத்தில் விசாகம் முடிஞ்சோடனே நம்ம கோயிலில் அந்த ஃபங்க்ஷனுமே நடக்கும். ஒரு 2 நாள் நிகழ்ச்சியாக அந்த 64வது படலத்தில் உடைய கதையை வந்து இங்கே கோயில்லையே நடத்துவா. அதுவும் ரொம்ப விசேஷமாக நடக்கும். இக்ஷுரசவாணிகிட்ட இந்த மாதிரி தேன அபிஷேகம் பண்ணிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டோம்னா குரல் வளம் இல்லாத வாழ்க்கை நல்ல குரல் வளம் வருங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நல்ல குரல் வரும். பேச்சு திறமை நல்லா வரணும் அப்படின்னு இந்த அம்பாள்கிட்ட தேன அபிஷேகம் பண்ணிட்டு இந்த அம்பாளை வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம்னா தேனை வாங்கி சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நல்லா சங்கீத ஞானம், கேள்வி ஞானம்லாம் நிறையா வரும். அதுக்கப்புறம் அந்த பக்கத்தில் குகாம்பிகைன்னு ஒரு அம்பாள் இருக்கா. அந்த அம்பாள் வந்து உருவாக்கப்பட்ட அம்பாள், ஒரு சித்தரால் உருவாக்கப்பட்ட அம்பாள். அந்த அம்பாளுக்கு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி தினத்தில் சாம்பிராணி தைலம் சாத்தி அந்த அம்பாளுக்கு வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம்னா குழந்தைகள் இல்லாதவாளுக்கு நிச்சயமாக குழந்தை கிடைக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஈசான்ய பாகத்தில் இருக்குது அந்த அம்பாளுக்கு அபிஷேகம் கிடையாது. பௌர்ணமி நாட்களில் மட்டும் சாம்பிராணி தைலம் சாத்தி சகசரநாம பாராயணம் பண்ணி பைத்தம்பருப்பு பாயசம், சக்கரை பொங்கல் இந்த மாதிரிலாம் நைவேத்தியம் பண்ணி அந்த அம்பாளை வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம்னா நிச்சயமாக குழந்தை வரைய கிடைக்கும், குழந்தை வரம் கிடைக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. விநாயக பெருமான், பிரளயங்காத்த விநாயக பெருமான், தேனுறிஞ்சும் விநாயகர்னு பேர் விநாயகருக்கு. எதனால் தேனுறிஞ்சும் விநாயகர், பிரளயங்காத்த விநாயகர் அப்படின்னு கேட்டேன்னா ஒரு சமயத்தில் உலகம் வந்து அழியிறது நீர்னால தான் உலகம் அழியும், வேறு எதுனாலையும் உலகம் அழியாது. 7 கடலும் பொங்கி எழுகிறது. பொங்கி எழுந்த ஊரே அடிச்சுட்டு வர்றது தண்ணியினால். அப்படி அடிச்சுட்டு வர்றப்ப வருண பகவான் நீருக்கு அதிபதி. அந்த வருண பகவான் என்ன பண்ணுறார், இப்படி உலகம் அழிய போகிறதே என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு பரமேஸ்வரன்ட்ட போய் வருண பகவான் பிரார்த்தனை பண்ணுறார். உடனே பரமேஸ்வரன் சொல்கிறார், விநாயக பெருமானை பிரார்த்தனை பண்ண, விநாயகரை பிரார்த்தனை பண்ணிங்கன்னா அந்த நீர் அழிவு தடுக்கிறதற்கு விநாயக பெருமான் வழிகாட்டுவார் அப்படின்னு சொல்கிறார். உடனே வருண பகவான் கேட்குறார், எப்படி நான் விநாயக பெருமானை உருவாக்குவது அப்படின்னா, எதை பிடிச்சி வச்சு பூஜை பண்ணுறியோ அதுதான் பிள்ளையார் அப்படிங்கிற. உடனே வருட பகவான் என்ன பண்ணுறார், இந்த கடலில் கிடைக்கக்கூடிய நத்தாங்கூடு, சோழி, இதெல்லாம் சுண்ணாம்பு இதெல்லாம் பிடிச்சி வச்சு வழிபாடு செய்கிறார். வழிபாடு செஞ்சவுடனே விநாயக பெருமான் அனுக்கிரகம் பண்ணி அந்த 7 கடல்லையும் ஒரு கிணத்துக்குள்ளார அம்சமாக்கி, இந்த கோயிலுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ச்சி இருக்கும், அந்த ஆர்ச்சுக்குள்ளார அந்த கிணறு இருக்கும். அந்த கிணத்துக்குள்ளார 7 கடலையும் ஒரே இடத்துல அம்சமாக்கி வைக்கிறார். அதனால பிரளயங்காத்த விநாயகர்னு பேர். இந்த விநாயக பெருமானுக்கு வழிபாடு பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு மட்டும்தான் வழிபாடு. அன்னைக்கு மட்டும் தேன் அபிஷேகம் பண்ணுவோம், மற்ற நாளில் தேன் அபிஷேகம் கிடையாது. குழந்தைகள் இல்லாதவா, வாழ்க்கையில் குழந்தை இல்லாதவால் அந்த விநாயக பெருமானுக்கு தேன் அபிஷேகம் பண்ணி வழிபாடு செஞ்சுட்டு வந்தால் நிச்சயமாக குழந்தை வரம் கிடைக்குங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. கேது தோஷம் உள்ளவா எல்லாரும், கேது தோஷம், கேதுக்கு பரிகாரம் செய்ய வேண்டிய எல்லாவாலும் இந்த விநாயக பெருமானை வந்து பிரார்த்தனை பண்ணிட்டோம்னா அந்த பரிகாரத்தை நிவர்த்தி பண்ணி கொடுப்பார் விநாயக பெருமான். ஏன்னா பிரளயங்காத்த விநாயக பெருமான்ங்கிறதுனால இந்த விநாயகருக்கு அதுதான் விசேஷம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு உள்ளார பார்த்தீங்கன்னா வெளியில் பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி இருப்பார். சனகாதி முனிவர்களுக்கு வேதத்தை உபதேசம் பண்ண மூர்த்தி தட்சிணாமூர்த்தி. கோயிலில் சுவாமி சன்னதியில் பிரகாரத்தில் கோஷ்டத்தில் இருக்கக்கூடியவர் தட்சிணாமூர்த்தி தான். இந்த கோயிலையும் கோஷ்டத்தில் தட்சிணாமூர்த்தி இருப்பார். இந்த சனகாதி முனிவர், சனகர், சனானந்தர், இந்த சனகாதி முனிவர் 4 பேருக்கும் வேதத்தை உபதேசம் பண்ணணும்னு வந்து கேட்குறார். அப்படி வேதத்தை உபதேசம் பண்ணணும்னா சுவாமி இருக்கிற இடத்துல சுவாமி தான் பெரியவர், அதுக்கப்புறம் தான் தட்சிணாமூர்த்தி. அதனால் தட்சிணாமூர்த்தி ஆகப்பட்டவர் என்ன சொல்கிறார், நான் கோயிலுக்கு வெளியில் வந்து உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுறேன்
அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோயிலுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா தனியாகவே ஒரு கோயிலுக்கு உண்டு. அந்த கோயிலுக்குள்ளார தட்சிணாமூர்த்தி வந்து சனகாதி முனிவர்களுக்கு 4 வேதத்தையும், ரிக்வேதம், எஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம், இந்த 4 வேதத்தையும் இங்கே உபதேசம் பண்ணுறார். உபதேசம் பண்ணுறதுனால வியாழக்கிழமையில் குரு பகவானை வழிபாடு செஞ்சுனா, அதாவது படிப்பு சம்பந்தமாக எந்த பிரச்சனை இருந்தாலும், ஜாதக ரீதியாக படிப்பு சம்பந்தமாக எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த குரு பகவானுக்கு வந்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தோமானால் நிச்சயமாக அந்த குழந்தைகள் வாழ்க்கையில் அனைத்து விதமான கல்வி செல்வங்களையும் பெற்று செல்வார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. 4வரால் பாடல் பெற்ற சேத்திரம் இந்த சேத்திரம் ரொம்ப விசேஷமான சேத்திரம். பங்குனி மாதம் 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி இந்த 3 நாட்கள்லையும் சூரிய பகவான் வழிபாடு இந்த கோயிலில் உண்டு. சூரிய பகவான் காலையில் 6லேருந்து 6:30 மணிக்குள்ளார சூரிய வழிபாடு இந்த கோயிலில் ரொம்ப விசேஷமாக நடைபெறும். இப்படி விசேஷமான சேத்திரம் இந்த சேத்திரம். சாட்சிநாத சுவாமி இங்கே எதனால் சாட்சிநாத சுவாமி அப்படின்னா, சாட்சி சொன்னதுனால சாட்சிநாத சுவாமி. கோர்ட்டு சம்பந்தமான வழக்குகள், பூமி சம்பந்தமான வழக்குகள், விவாகரத்து வழக்குகள், கோர்ட்டு சம்பந்தமாக எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அதற்குரிய வழிபாடை செய்து அடியனை தொடர்பு கொண்டு, என்னை தொடர்பு கொண்டு இதற்குரிய வழிபாடை செய்து சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணினா நிச்சயமாக அந்த கோர்ட்டு சம்பந்தமாக உள்ள பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். இந்தமாரி நிறைய விஷயங்களுக்கு இந்த சேத்திரம் ரொம்ப விசேஷமான சேத்திரம். ஒரு விஷயத்துக்காக மட்டும் இந்த கோயிலுக்கு வரமாட்டால் ஒரு 5-6 விசேஷங்கள். முதல்ல விநாயகர், பிரளயங்காத்த விநாயகர், 2வது சாட்சிநாத சுவாமி, 3வது யக்ஷிரஷவாணி, 4வது முகாம்பிகை, 5வது சனகாதி முனிவர்களுக்கு வேதத்தை உபதேசம் பண்ண தட்சிணாமூர்த்தி. இப்படி 5 விதமான நிகழ்வுகளும் இந்த இடத்துல நடைபெற உள்ளதுனால யார் என்ன பரிகாரம் செய்ய வேண்டுமானாலும் அடியனை தொடர்பு கொண்டு, அடியனுடைய செல் நம்பர் 9486813059. இதை என்னுடைய செல் நம்பர். என்னை தொடர்பு கொண்டு இங்கே வந்து இதுக்குரிய பரிகாரத்தை செய்துட்டு போனேனால நிச்சயமாக சுவாமியோட அனுகிரகம் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த கோயிலுக்கு எப்படி வரணும், பஸ் வசதி அது சொல்லிடுறேன். இந்த கோயிலுக்கு பஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணத்திலிருந்து 18ஆம் நம்பர் 6A இந்த 2 பஸ்ஸு மட்டும் கும்பகோணத்துலேருந்து வரும். பாக்கி யாரும் வரணும்னா ஆட்டோ வச்சுட்டு தான் வரும். இந்த 18ஆம் நம்பரும் 6ஆம் நம்பரும் குறிப்பிட்ட டைமுக்கு தான் பஸ்ஸு. கும்பகோணத்துலேருந்து வடக்க வந்தேன்னா ஒரு 10 கிலோமீட்டரில் இருக்குது. கும்பகோணம் வந்துட்டு ஃபோன் பண்ணேன்னா என் நம்பருக்கு கூப்பிட்டேன்னா கண்டிப்பாக நான் வழி சொல்லுவேன். அந்த வழியில் நீங்கள் வந்துடலாம். நம பார்வதி வதஜே அரகர மகாதேவா. ரொம்ப சிறப்பான முறையில் இந்த ஆலயத்தோட அர்ச்சகர் வந்து நமக்கு இந்த ஆலயத்தோட வரலாறுகள், சிறப்புகள் எல்லாத்தையும் எடுத்து வச்சார். அது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா கேட்டுக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம ஆலயத்தோட வெளி பிரகாரங்களை வந்து வலம் வரோம். வெளி பிரகாரத்தை வலம் வரும்போது முதல்ல வந்து பார்த்திங்கன்னா 4வரோட சன்னதியானது காணப்படுது. 4வரோட சன்னதியில் இருக்கக்கூடிய 4வரை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர். 4வர் சன்னதிக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா அன்னப்பச்சி, அந்த காமதேனு வந்து சிவபெருமானை வந்து வழிபாடு செய்யக்கூடிய சிற்பங்கள்லாம் வந்து ரொம்ப அழகான முறையில் காணப்படுது. தூண்லலாம் பாருங்கள், இந்த மாதிரி வந்து குரங்கோட புடைப்பு சிற்பம் வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப அழகான முறையில் வந்து காணப்படுது. குருவுக்கு முக்கியமான 24 ஆலயங்களில் வந்து இந்த ஆலயமும் வந்து ஒரு ஆலயமாக வந்து காணப்படுது. மேலும் வந்து பார்த்திங்கன்னா ஆயிலை நட்சத்திரக்காரர்கள் வந்து வழிபாடு செய்ய வேண்டிய ஆலயமாக வந்து காணப்படுது. ஆயிலை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை வந்து வழிபாடு செய்கிறப்ப அவங்க வாழ்க்கையை வந்து மேன்மை பெற்று காணப்படும். இப்போ இந்த ஆலயத்தோட தல வரலாறு என்ன, இங்கே வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன், இங்கே இருக்கக்கூடிய பிரளயங்காத்த விநாயகரோட வரலாறு என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து பார்த்துடலாம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா பிரளயங்காத்த விநாயகரோட வரலாறு என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்த்துடலாம். அதாவது உலகம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு யுக முடிவுலையும் வந்து நீருனால் அழியணும் அப்படிங்கிறது இயல்பு. அவ்வாறு இருக்கும் சமயத்தில் வந்து உலகம் வந்து அதாவது ஒரு யுகம் முடிஞ்சோடனே வந்து நீர் சூழ்ந்து, அதாவது 7 கடலும் பொங்கி எழுந்து உலகத்தை வந்து அழிச்சிட்டு இருக்கு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா உலகம் முழுவதும் வந்து அந்த கடல் நீர் வந்து சூழ்ந்து உலகமே வந்து அழிஞ்சிக்கிட்டு வருது. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கடலுக்கு அதிபதியான வருண பகவான் வந்து சிவபெருமான்கிட்ட போய் முறையிடுறாரு. அதாவது உலகம் வந்து பிரளயத்தில் வந்து அழிஞ்சிட்டு இருக்கு, அதிலிருந்து காத்து அருள் புரியணும் அப்படின்னு சொல்லி சிவபெருமான்கிட்ட வந்து வருண பகவான் வந்து வேண்டிக்கிறாரு. சிவபெருமான் சொல்கிறாரு, எல்லாம் வல்ல விநாயகரை வந்து நீ வழிபாடு செய்ய, அப்போ வந்து உனக்கு வந்து இந்த பிரளயத்துலேருந்து உலகை வந்து விநாயகர் காப்பார் அப்படின்னு சொல்கிறாரு. வர்ணன் கேட்குறாரு, நான் எதை கொண்டு விநாயகரை உருவாக்குறதுன்னு. நீ எதை கொண்டு உருவாக்கினாலும் வந்து விநாயகர் வருவாருன்னு சொல்கிறதுனால கடற்கரையில் இருக்கக்கூடிய கடல் சிற்பி, நத்தங்கூடு, கிளிஞ்சல் போன்ற பொருட்களால் வந்து விநாயகரை உருவாக்கி விநாயகரை வழிபாடு செய்கிறப்ப அந்த பொங்கி வந்த 7 கடலையும் வந்து இந்த ஆலயத்துக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு குளத்தில் வந்து விநாயகரை வந்து அடக்கிடுவார். இப்போயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்துக்கு வெளியில் வந்து அந்த கிணறை வந்து பார்க்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா 7 கடல் கிணறு அப்படின்னு சொல்லி வழங்கப்படுது. அதுக்கு முன்னாடி பாருங்கள், இந்த இடத்துல குருபவான் சன்னதி காணப்படுது. வேறு எங்கும் இல்லாத சிறப்பாக வந்து குருபவான் சன்னதிக்கு மேலே வந்து சட்டைநாதர் சன்னதி காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. மேலே வந்து சட்டைநாதர் காணப்படுவார், கீழே வந்து குரு பகவான் வந்து காணப்படுவார். வாங்க இப்போ குரு பகவானை தரிசனம் பண்ணிடலாம்.
இவர் தான் வந்து இந்த ஸ்தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய குரு பகவான். இவருக்கு மேலே வந்து சட்டைநாதர் காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. இவரை வந்து நம்ம வழிபாடு செய்கிறப்ப கல்வி கேள்விகளில் வந்து நம்ம வந்து சிறந்து விளங்குறது ஐதீகம். இவர் ஒவ்வொரு வியாழக்கிழமை என்றும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது ஒரு தனி சிறப்பு. குரு பகவானுக்கு மேலே வந்து சட்டைநாதர் சன்னதியானது காணப்படுது. அந்த ஆலயமானது பூட்டப்பட்டிருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிவலிங்க சிலையானது காணப்படுது. பொங்கி வந்து அந்த 7 கடலையும் வந்து அடக்கி ஒரு கிணற்றுக்குள் அடக்கி உலகை வந்து பிரளயத்திலிருந்து காத்ததுனால இந்த ஸ்தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய விநாயகர் பெருமானை வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரளயங்காத்த விநாயகர் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அழைக்கிறோம். ஒவ்வொரு விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த விநாயகருக்கு வந்து தேன் அபிஷேகமானது நடைபெறும். அன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எத்தனை லிட்டர் தேனால் அபிஷேகம் பண்ணாலும் அந்த தேன் முழுவதையும் வந்து அந்த விநாயகர் வந்து உறிஞ்சிக்குவார். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவரை வந்து தேன் உறிஞ்சி விநாயகர் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லிங்கோட்போரோட சன்னதியானது காணப்படுது. லிங்கோட்போரை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. மிக சிறந்த வேலைப்பாடுகளுடன் கூடிய கற்றலியாக வந்து இந்த இடத்துல வந்து லிங்கோட்போர் வந்து காண கிடைக்கிறாரு. லிங்கோட்போருக்கு எதிரிலேயே வந்து பார்த்திங்கன்னா முருகபெருமானோட சன்னதியானது காணப்படும். கீழெல்லாம் நிறைய கல்வெட்டுகள்லாம் வந்து காணப்படுது. அது மாதிரி விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம வந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த பிரளயங்காத்த விநாயகருக்கு வந்து தேன் அபிஷேகம் செய்து நம்ம வழிபாடு செய்கிறப்ப குழந்தை இல்லாத தம்பதியர்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கிறதா ஐதீகம். உலகையே வந்து அழிவிலிருந்து காத்த விநாயகராக வந்து இங்கே வந்து விநாயகர் அருள் பாலிக்கிறதுனால அவர் வந்து பிரளயம் காத்த விநாயகர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு. லிங்கோட்போர் சன்னதிக்கு அருகில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது எதிரில் வந்து முருகபெருமானுக்குன்னு ஒரு தனி சன்னதியானது காணப்படுது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆலயத்தோட தலை விருட்ச மரம் வந்து காணப்படுது. இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிவலிங்கங்கள் வந்து காணப்படுகிறது. அது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். அடுத்தது வந்து இந்த ஆலயத்தோட தல வரலாறு என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். மதுரையை ஆண்டு வந்த அரசிக்கு வந்து மீனாட்சி அம்மனுக்கு வந்து ஒரு தங்க பதக்கம் செஞ்சு போடணும் அப்படின்னு ஒரு ஆசை வருது. அதனால் வந்து மதுரையில் இருக்கக்கூடிய அரதனகுப்தனை வந்து அழைச்சி மீனாட்சி அம்மனுக்கு வந்து தங்க பதக்கம் செய்யும்படி ஆணையிடுறாங்க. அப்போ வந்து அந்த பத்தன் சொல்கிறாரு, என்கிட்ட வந்து பதக்கம் செய்கிறதுக்கு தேவையான தங்கம் இல்லை, அது என்னோடய தாய் மாமா கிட்ட தான் வந்து இருக்குது. அவர் வந்து பார்த்திங்கன்னா கும்பகோணம் அருகில் இருக்கக்கூடிய திருப்புறம்பியத்தில் இருக்கார். நான் அவர்கிட்ட இருந்து நகையை வாங்கிட்டு வந்தால் தான் நீங்கள் கேட்கக்கூடிய பதக்கத்தை வந்து செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அந்த பத்தன் சொல்கிறாரு. உடனே அரசி வந்து நீங்கள் மிக விரைவில் வந்து கும்பகோணம் சென்று உன்னோட தாய் மாமாக்கிட்ட இருந்து அந்த தங்கத்தை வாங்கிட்டு வந்து பதக்கம் செய்ய அப்படின்னு சொல்லி ஆணையிடுறாங்க. உடனே வந்து அந்த பத்தனும் வந்து கும்பகோணம் அருகில் இருக்கக்கூடிய இந்த திருப்புறம்பியம் வந்து தன்னோட தாய் மாமனை வந்து சந்திக்க வராரு. ஆனால் அவர் வரத்துக்குள்ளாரே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவரோட தாய் மாமா வந்து காலம் சென்றுறாரு. ஊர் மக்களை வந்து சந்திக்கிறப்ப உன்னோட தாய் மாமா வந்து காலம் சென்று விட்டார், ஆனால் நீ நீ வந்தால் அவங்ககிட்ட கொடுக்கணும்னு சொல்லி இந்த தங்கத்தை கொடுத்துருக்காரு. அதே மாதிரி அவரோட மகளான ரத்தனவலி வந்து உன்னோட ஒப்படைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காருன்னு சொல்லி ஊர் மக்கள் வந்து ரத்தனவலியும் தங்கத்தையும் வந்து அந்த பத்தனோட வந்து ஒப்படைப்பாங்க. பத்தன் சொல்லுவார், நான் ஏற்கனவே திருமணமானவன், எப்படி நான் வந்து இந்த பெண்ணை வந்து ஏற்றுக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவார். இருங்க, அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து இங்கே இருக்கக்கூடிய சண்டிகேஸ்வரர் வந்து நம்ம தரிசனம் பண்ணிடலாம். இதுதான் வந்து இந்த ஸ்தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சண்டிகேஸ்வரர். சண்டிகேஸ்வரர் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. சண்டிகேஸ்வரருக்கு அருகிலே வந்து பார்த்திங்கன்னா ஜெயதுர்க்கை வந்து காணப்படுறாங்க. இந்த துர்க்கை வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி நெல்லையப்பர் சாமி கோயில் இருக்கிற மாதிரி சிங்க வாகனமும் எருமை வாகனமுக்கு வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. இந்த அன்னையை வழிபாடு செய்கிறப்ப நம்ம செய்யும் காரியங்கள் அனைத்தும் வெற்றி ஏற்படும். அதே மாதிரி வந்து சத்துருக்களால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் எது இருந்தாலும் நம்மை விட்டு நீங்கிறதா அதிகம். இந்த இடத்துல வந்து பிரதக்ஷ நாயகரோட சன்னதி இருக்குது. அதாவது வந்து அந்த அர்ச்சகர் சொன்னார் இல்லைங்களா, சிவபெருமான் மதுரைக்கு போகிறப்ப தன்னோட சாயலில் வந்து ஒரு சிலை செய்தார்னு, அது வந்து இந்த ஆலயத்தில் தான் காணப்படுது. இப்போ வந்து நம்ம தொடர்ந்து இந்த ஆலயத்தோட வரலாறை பார்க்கலாம். ரத்னவலியை வந்து என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அரதனகுப்தன் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஊர் மக்கள்கிட்ட வந்து வாதிடுறாரு. அதற்குள்ளே வந்து சாயந்தர நேரம் ஆயிடுது. இந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து தங்கத்தை எடுத்துகிட்டு ஊருக்கு செல்வது வந்து சால சிறந்ததாக இருக்காதுன்னு முடிவு எடுத்துகிட்டு நம்ம இன்றைக்கி இரவு வந்து திருப்புறம்பியத்தில் தங்கலாம், எதனாலும் காலையில் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய திருப்புறம்பியத்திலேயே வந்து அவங்க வந்து அந்த இங்கே ஸ்தல விருட்சத்துக்கிட்ட வந்து தங்குறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரத்னவலியை வந்து இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை வந்து வழிபாடு செய்துட்டு நாங்கள் வந்து இன்றைக்கி இரவு இங்கேயே தங்குறோம், எனக்கு வந்து ஒரு நல்ல வழி காட்டுங்க சிவபெருமானே அப்படின்னு சொல்லிட்டு ஆலயத்தில் இருக்கக்கூடிய மடப்பள்ளியிலேயே சமைச்சு சாப்பிட்டுட்டு ஆலயத்தில் இருக்கக்கூடிய கிணறுலேருந்து தண்ணி எடுத்து பயன்படுத்திக்கிட்டு மடப்பள்ளியில் சமைச்சு சாப்பிட்டுட்டு இந்த ஆலயத்தோட தலை விருட்சமாக இருக்கக்கூடிய பகுதியில் வந்து படுத்து உறங்குறாங்க. நடு இரவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாம்பு வந்து அந்த அரதனகுப்தனை வந்து தீண்டிடுது. அதனால் வந்து அவர் மரணம் அடைஞ்சிடுறாரு. அடுத்த நாள் காலையில் வந்து ரத்னவலி எந்திரிச்சு பார்க்கும்போது அவர் அந்த அரதனகுப்தன் வந்து மரணம் அடைஞ்சிருக்கிறத பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான்கிட்ட போய் அழுது முறையிடுறாங்க. நான் உங்களை நம்பி தானே இங்கே தங்கினேன், உங்கள்கிட்ட சொல்லிட்டு தானே தங்கினேன், உங்கள் ஆலயத்தோட தலை விருட்சத்துலாம் நான் தங்கிக்கிறேன், நாளைக்கு காலையில் எனக்கு ஒரு நல்ல வழி காட்டுன்னு தானே நான் தங்கினேன், இதுதான் எனக்கு நீங்கள் நல்ல வழி காட்டுறதா அப்படின்னு சொல்லி சிவபெருமான்கிட்ட வந்து அழுது முறையிடுறாங்க. உடனே வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமான் அருள்னால வந்து அரதனகுப்தன் வந்து உயிர் பெற்று எழுறாரு. எழுந்ததுக்கு அப்புறமேட்டு ரத்னவலி வந்து நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அவர் நம்ப மறுக்கிறாரு. அப்புறம் பாம்பு தின்ன அந்த தடயத்தை வந்து காமிக்கிறாங்க அந்த ரத்னவலி. அதை பார்த்ததுக்கப்புறம் அரதனகுப்தன் வந்து ரத்னவலி சொன்னதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லி நம்புகிறாரு. அதற்கு பிறகு வந்து
ஊர் மக்கள் முன்னிலேயே வந்து அந்த ரத்னாவளியை வந்து திருமணம் செய்துக்கிறதுக்கு வந்து சம்மதிக்கிறாரு. சிவபெருமான் வந்து அசரீரியாக சொன்னதுனால இந்த ரத்னாவளியை வந்து அரதனகுப்தன் வந்து திருமணம் செய்ய வந்து சம்மதிக்கிறாரு. இந்த திருப்புரம்பி ஆலயத்திலே வந்து சிவபெருமான் முன்னிலையில் வந்து அவங்களுக்கு வந்து திருமணமானது நடைபெறுது. அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா அவங்க இந்த தம்பதியர்கள் வந்து மதுரைக்கு போகிறாங்க. மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா அரதனகுப்தனோட மூத்த மனைவிக்கு தெரியாமல் இவரோட வந்து இல்லறம் நடத்திட்டு இருக்காரு. ஒரு காலகட்டத்தில் வந்து அந்த மூத்த மனைவிக்கு வந்து இவங்களோட விஷயம் தெரிய வந்ததுக்கப்புறம் மதுரையில் வந்து வழக்கு தொடர்றாங்க. அதாவது வந்து என்னோட கணவரை ஏமாற்றி இவன் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா இவன் வந்து நடத்த கெட்டவ அப்படின்னு சொல்லி இவன் மேலே வந்து வழக்கு தொடர்றாங்க. வழக்காடு மன்றத்தில் போய் விசாரணை நடைபெறுது. அப்போ வந்து நடந்த விஷயத்தை எல்லாமே வந்து அரதனகுப்தன் வந்து எடுத்துரைக்கிறாரு. ஆனால் வந்து அந்த வழக்காடு மன்றத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள் வந்து இதை வந்து ஏற்க மறுக்கிறாங்க. இதற்கெல்லாம் என்ன சாட்சி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே வந்து ரத்னாவளி வந்து மனதால் வந்து இங்கே இருக்கக்கூடிய திருப்புரம்பி இறைவனை வந்து வழிபாடு செய்கிறாங்க. உடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய இறைவன் வந்து தன்னோட சாயலாக ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி வச்சுட்டு இந்த ஸ்தலத்திலேருந்து மதுரைக்கு வந்து சாட்சி சொல்ல கிளம்புறாரு. அவர் கிளம்புறப்ப இந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய அம்பாள், இந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தலவிருச்சம், மடப்பள்ளி, கிணறு அப்படின்னு 5 பொருள்களோட வந்து சிவபெருமான் வந்து கிளம்புறாரு. மதுரைக்கு வந்து நடந்த விஷயங்களை வந்து சாட்சி கூறுறாரு. நான் தான் இவங்களுக்கு திருமணம் செய்து வைத்தேன், இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மை தான் அப்படின்னு வந்து சாட்சி சொல்கிறாரு. சிவபெருமானே வந்து இவங்களுக்கு வந்து திருமணம் செய்து வைத்ததுனால இந்த திருப்புரம்பியத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்கிறப்ப திருமண தடை ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கிறதா இருக்கும். சிவபெருமான் வந்து மதுரைக்கு சென்று சாட்சி சொன்னதுனால வழக்கறிஞர் தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை வந்து வழிபாடு செய்கிறப்ப அவங்க செய்யக்கூடிய வழக்கறிஞர் தொழிலில் வந்து அவங்க வந்து சிறந்து விளங்கலாம் அப்படிங்கிறது ஐதீகம். இவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஆலயமாக வந்து இது காணப்படுது. பிரளயம் ஏற்பட்ட காலத்தில் வந்து பிரளயத்துக்கு வந்து புறம்பாய் இருந்ததுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஊர் வந்து திருப்புரம்பியம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. பிரளயத்திலிருந்து காத்தருளிய விநாயகரை வந்து நம்ம வழிபாடு செய்கிறப்ப கேது பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் எது இருந்தாலும் நம்மை விட்டு நீங்கிறதா ஐதீகம். விநாயகர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேது பகவானுக்கு அதிபதி. அதனால் வந்து கேது திசை நடைபெறவங்க கேது பகவானால் ஏதாவது தாக்கங்களால் பாதிக்கப்பட்டிருந்தவங்கன்னா இந்த ஸ்தலத்துக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகருக்கு வந்து நம்ம வந்து தேனபிஷேகம் செய்து வழிபாடு செய்கிறப்ப அந்த கேது பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் வந்து நம்மை காத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி வந்து சர்ப்பம் சம்பந்தமான தோஷங்கள் எது இருந்தால் அதனால் வந்து திருமணம் வந்து தடைபட்டு இருந்தது அப்படின்னா இந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய சாட்சிநாதரையும் இக்ஷரசவணி அம்மனையும் வந்து வழிபாடு செய்கிறப்ப சர்ப்ப தோஷங்கள்லாம் நீங்கி அவங்களுக்கு வந்து மிக விரைவில் வந்து திருமணம் வந்து கைகூடுறதா ஐதீகம். அதே மாதிரி குழந்தை இல்லாத தம்பதியர்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய குகாம்பிகைக்கு வந்து ஒவ்வொரு பௌர்ணமி என்றும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா சாம்பிராணி தைலம் சாற்றி பாசிப்பயிறு பாயாசம் நெய்வேத்தியம் செய்து அதோட சர்க்கரை பொங்கலும் நெய்வேத்தியம் செய்து வழிபாடு செய்கிறப்ப அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கிறதா ஐதீகம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சண்டிகேஸ்வரரோட சன்னதியானது காணப்படுது. இது எல்லாத்தையுமே வந்து நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு தொடர்ந்து நம்ம ஆலயத்தோட வெளிப்பிரகாரங்களை வளம் வந்துட்டுருக்கோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குகாம்பிகை அன்னையோட சன்னதி இருக்கும், அதை வந்து பார்த்துடலாம். இதுதான் வந்து குகாம்பிகை அன்னையோட சன்னதி. இந்த சன்னதி வந்து இருக்கக்கூடிய அன்னை வந்து பார்த்திங்கன்னா கையில் வந்து முருகபெருமானை வந்து ஏந்திய கோலத்தில் வந்து காணப்படுவாங்க. இந்த அன்னையை வந்து பார்த்திங்க அப்படின்னா சித்தர்கள் வந்து பிரதிஷ்டை பண்ணதாக ஐதீகம். ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி என்று பார்த்திங்கன்னா இந்த அன்னைக்கு வந்து சிறப்பான முறைகளில் வந்து பூஜைகள்லாம் வந்து நடைபெறும். இந்த பௌர்ணமி தோறும் நடைபெறக்கூடிய பூஜையில் வந்து சாம்பிராணி தைலமிட்டு இந்த அன்னையை வந்து நம்ம வழிபாடு செய்யணும். வாங்க இந்த ஸ்தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அந்த குகாம்பிகையை போய் வழிபாடு செய்திடலாம். இவங்க தான் வந்து இந்த ஸ்தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய குகாம்பிகை அன்னை. தன்னோட கையில் வந்து பார்த்திங்கன்னா முருகபெருமானை வந்து ஏந்திய கோலத்தில் வந்து இந்த அன்னை காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. குழந்தை இல்லாத தம்பதியர்கள் வந்து இந்த அன்னையை வழிபாடு செய்கிறப்ப அன்னை எப்படி தன்னோட கையில் குழந்தையை வச்சுருக்காங்களோ அதே அமைப்பில் வந்து நமக்கும் வந்து குழந்தை பாக்கியம் கிடைத்து குழந்தை இல்லாத பெண்கள் வந்து தாய்மை அடைகிறதா ஐதீகம். பாருங்கள், அன்னையே வந்து கையில் வந்து குழந்தையாக முருகனை வைத்து காணக்கூடிய சிறப்பு வாய்ந்த தலமாக வந்து இது காணப்படுது. இது வந்து சித்தரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. பௌர்ணமி தோறும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அன்னைக்கு வந்து சாம்பிராணி தைலம் விட்டு பாசிப்பயிறு பாயாசம் சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியம் வைத்து வழிபாடு செய்கிறப்ப அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் வந்து ஏற்படுறதா ஐதீகம். குகாம்பிகை அன்னையை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. அடுத்தது ஆலயத்துக்கு வெளியில் வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து தனி குருபகவான் சன்னதியானது காணப்படுது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா சனகாதி முனிவர்கள் 4 பேரும் வந்து குருபகவான்கிட்ட வந்து வேதங்கள் கற்றுக்க விரும்புகிறாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்குள்ளார வந்து நான் உங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் முதல்வனான குருவாக இருக்க முடியாது, கோயிலுக்கு வெளியிலேருந்து உங்களுக்கு கற்றுத்தரேன் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து தனி சன்னதியில் குருபகவான் வந்து அருள் புரிகிறது ஒரு தனி சிறப்பு. இந்த குரு பகவானை வந்து கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் வந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறப்ப அவங்க வந்து கல்வியில் சிறந்து விளங்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து சனகாதார முனிவர்களுக்கு வந்து குருவாக இருந்து 4 வேதங்களையும் வந்து கற்பித்ததுனால மாணவர்கள் வந்து இந்த குரு பகவானை வந்து வழிபாடு செய்கிறது ஒரு தனி சிறப்பு. இவ்வளோ சிறப்பு வாய்ந்த தனி குரு பகவான் சன்னதியை வந்து இப்போ நம்ம வந்து வலம் வந்துட்டுருக்கோம். குரு பகவான் சன்னதியை வலம் வந்ததுக்கப்புறமேட்டு 7 கடல்கள் பொங்கிய அந்த கிணறை போய் நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம் வாங்க. கோயிலோட வெளியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆர்ச்சி இருக்கும். இதுக்குள்ளார தான் வந்து 7 கடல்களையும் வந்து
பிரளயங்காத்த விநாயகர் அடக்கி அந்த கிணறானது காணப்படுது. வாங்க அதை போய் நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம். அதாவது உலக உயிர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீரால் அழியணுங்கிறது மரபு. 7 கடல்களும் வந்து உலகத்தை வந்து அழிச்சிட்டு இருக்கு. விநாயகர்கிட்ட போய் வர்ண பகவான் வந்து முறையிடுறப்ப, வர்ண பகவான் வந்து கடலுக்கு அதிபதி, அவர் முறையிடுறப்ப அந்த 7 கடல்களையும் வந்து விநாயகர் வந்து ஒரு கிணத்துக்குள்ளே அடக்கி மக்களை வந்து பிரளயத்திலேருந்து காத்தறது தான் ஐதீகம். அதனால தான் வந்து இந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் வந்து பிரளயம் காத்த விநாயகர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு. விநாயக பகவானால் உருவாக்கப்பட்ட கிணறாக வந்து இது காணப்படுது. இந்த கிணத்துல தான் வந்து பொங்கி வந்து அந்த 7 கடல்களையும் வந்து விநாயகர் வந்து அடைச்சிருக்காரு. கிணத்தை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். இதுதான் வந்து அந்த கிணறு. மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆலயத்தில் வந்து இறைவன் சாட்சி சொன்ன அந்த நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா திருவிளையாடல் புராணத்தில் வந்து 64வது படலமாக வந்து காணப்படுது. விநாயக பகவானால் உருவாக்கப்பட்டு 7 கடல்களையும் வந்து அடக்கிய கிணறாக வந்து இது காணப்படுது. இது எல்லாத்தையும் வந்து நம்ம சேனல் சார்பாக வந்து தரிசனம் பண்ணுமாறு கேட்டுக்கிறேன். இந்த 7 கடல்களும் இந்த கிணத்துல தான் வந்து விநாயகரால் வந்து ஐக்கியம் செய்யப்பட்டதாக ஐதீகம். கிணத்தை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். அருகிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆலயத்தோட கோபுரத்தோட தரிசனம், ஆலயத்தோட தெப்பக்குளம் காணப்படுது. தெப்பக்குளத்தை எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. இவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஆலயமாக வந்து இந்த ஆலயமானது காணப்படுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நாங்கள் இது மாதிரி நிறைய கோயில் சம்மந்தமான வீடியோக்கள்லாம் போட்டுட்ருக்கோம். நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறப்ப நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கிடைக்கும். இந்த கோயிலுக்கான கூகுள் மேப் லிங்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை பயன்படுத்தி நீங்கள் வந்து எளிதில் இந்த ஆலயத்தை அடைஞ்சிடலாம். கும்பகோணத்துலேருந்து இந்த ஆலயத்துக்கு வரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பேருந்து வசதியானது காணப்படுது. சாமி மலைக்கு மிக அருகிலே தான் காணப்படுது. சுவாமி மலைக்கு வரக்கூடிய அன்பர்கள் வந்து இந்த ஆலயத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானையும் பிரளயங்காத்த விநாயகரையும் வழிபாடு செய்யுமாறு கேட்டுக்கிறேன். மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு கோயிலில் வந்து நம்ம எல்லோரும் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.